வணக்கம் அன்பான நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்க மருத்துவர் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இப்போது ரஷ்யாவில் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் இவங்க என்ன மாதிரியான யோகா அமைப்புகள் இருந்ததுனால இவங்க மருத்துவம் படிக்கிறாங்க, அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மருத்துவர் ஆகணும்னா அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனா அதுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும். ஒரு சிலர் வந்து இந்தியாவிலே படிப்பாங்க, ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க, அதுக்கு என்ன அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இது ஒரு பெண் குழந்தையோட ஜாதகம். இவங்க பார்த்திங்கன்னா 19/1/2005 காலைல 9:29 பிறந்திருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கும்பொழுது சூரிய தசையில் 5 வருஷம் 11 மாதம் 16 நாள் இருந்திருக்கும் போது பிறந்திருக்காங்க. இவங்களுடைய லக்னம் கும்ப லக்னம். இவங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி. இவங்க இப்போ ரஷ்யாவில் டாக்டர் படிப்பு படிச்சுட்ருக்காங்க. இந்த குழந்தையுடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா 2022 எனக்கு கால் பண்ணி இவங்க பேசினாங்க. அப்போ இந்த குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. 10th ஸ்டாண்டர்டு வந்து இப்போ எக்ஸாம் எழுதியிருக்க டைமத்தில் இவங்க எனக்கு கூப்பிட்டாங்க. இப்போது 11th ஸ்டாண்டர்ட் நாங்கள் குழந்தைய சேர்த்த போகிறோம். என்னோடய குழந்தையோட ஜாதகத்தில் மெடிக்கல் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது அவங்க எதாவது இன்ஜினியரிங் லைனில் ஏதாவது அல்லது ஐடி ரிலேட்டடாக ஏதாவது போவாங்களா, என்ன ரிலேட்டடாக போவாங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த குழந்தை மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த குழந்தைக்கு வந்து மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்புக்கு இந்த குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த குழந்தை மருத்துவம் சார்ந்த படிக்கணுன்றதுனால சயின்ஸ் குரூப் எடுத்தாங்க. சயின்ஸ் குரூப் எடுத்து அதே மாதிரி நீட்டு கோச்சிங்கெல்லாம் போய் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா 2024 +2 முடிச்சுட்டு 2024 ரஷ்யா போகிறாங்க. ரஷ்யா போய் அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜில் இவங்க MBBS ஜாயின் பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. இதை நம்ம சொன்ன மாதிரி 2022 இவங்க கால் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே சேர்ந்து 2024 இந்த பொண்ணு ரஷ்யாவில் போய் MBBS படிக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தை வெளிநாட்டில் தான் போய் படிக்கும், இந்தியாவில் படிக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான அமைப்புகள் இது ரெண்டுமே வந்து இந்த குழந்தைக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த குழந்தை MBBS படிச்சுட்ருக்காங்க. வெளிநாட்டில் போய் ரஷ்யாவில் படிச்சுட்ருக்காங்க. சரி, இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுனால இவங்க மெடிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமானாலுமே அவங்களோட ஜாதகத்தில் ஒரு மருத்துவம் படிக்கணும்னா முதன்மையான கிரகம் செவ்வாய் வந்து முதன்மையான ஃபஸ்ட்டு அவங்களோட ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ராசி அல்லது லக்னம் இதுக்கு வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பாகும். 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பாகும். அப்படி செவ்வாய் தொடர்பாகி குரு அல்லது சுக்கரனோட தொடர்பு அல்லது பௌர்ணமி சந்திரனோட தொடர்பு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இவங்க நிச்சயமாக வந்து மெடிக்கல் படிக்கக்கூடிய அமைப்பு வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்காரர்கள் பார்த்திங்கன்னா 10ஆம் வீடாக மேஷம் வந்துடும். கும்ப லக்னத்துக்காரர்கள் பார்த்திங்கன்னா 10ஆம் வீடாக விருச்சிகம் வந்துடும். ஸோ இந்த 2 லக்னக்காரங்களுக்கும் 10ஆம் வீடு செவ்வாய் வரதுனால நேச்சுரலாகவே அவங்களுக்கு மெடிக்கல் படிக்கக்கூடிய அமைப்புகளை இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மற்ற லக்னக்காரங்களுக்கு ராசி அல்லது 10ஆம் இடத்தோட செவ்வாய் நல்லபடியாக சுபத்துவமாக இருந்து, அதாவது பாவத்துவமாக இல்லாமல் சனியோட தொடர்பு ராகுவோட தொடர்பு அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக இருந்து அவங்க சுபத்துவமான நிலையில் செவ்வாய் இருந்து 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் அந்த மாதிரிலாம் அமைப்புலலாம் இருந்து அவங்க செவ்வாய் நல்லா இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் படிப்பாங்க. இந்த குழந்தையோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதே மாதிரி 10ஆம் இடத்துல திக்பலமாகி தொழில் ஸ்தானத்தில் திக்பலமாகி இருக்காங்க. 10ஆம் அதிபர் அவரே அப்படிங்கிறதுனால ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு செவ்வாயோட துறையில் போய்க்கூடிய அமைப்பு, அதாவது மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய்க்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும். செவ்வாய்க்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக வந்து சூரியன் வந்து 2வது நிலையில் நல்லா இருக்கணும். சூரியன் வந்து மருத்துவத்துக்கு 2ஆம் நிலை கிரகம். இந்த 2ஆம் நிலை கிரகமான சூரியனும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஜாதகத்தில் குருவுடைய 5ஆம் பார்வையில் இருக்காங்க. குருவுடைய 5ஆம் பார்வையை இந்த சூரியன் வாங்கியிருக்காங்க. 5ஆம் பார்வை சூரியன் வாங்கியிருக்காங்க. இப்போ சூரியன் சுபத்துவம் இருக்கக்கூடிய வீடு பகை வீடு தான் அப்படின்னாலுமே குருவோட பார்வையில் இருக்கிறது நல்ல அமைப்பு. அதுவும் இல்லாமல் புதனும் குரு 2 பேரும் பரிவர்த்தனையானதால் குருவுக்கு வந்து இங்கே ஆட்சி பெற்றிருக்கணையான ஒரு பலனில் இருக்கக்கூடிய குரு பார்க்குறாரு. அதனால் சூரியனும் இந்த ஜாதகத்தை நல்லா வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியே குருவும் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனால சூரியனை பார்த்ததுனாலையும் இவங்களுக்கு செவ்வாயும் சூரியன் ரெண்டுமே வலுவாக இருக்கணும். முதல்நிலை சுபத்துவமாக வந்து செவ்வாய் திக்பலமாகி ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தோட தொடர்பாகி நல்லா இருக்கக்கூடிய நிலையில்
அவர் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் சூரியனும் நல்லபடியாக குருவோட பார்வையில் இருக்கிறதுனாலையும் இவங்க மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க ஜாதகத்தில் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்படி இவங்களுக்கு மருத்துவம் படிக்கணுன்றது தான் 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பானதுனால ஜாயின் ஆயிடுச்சு. அதே மாதிரி ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல தொடர்பாக மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் சிம்மத்தில் இருந்தால் கூட மருத்துவம் படிக்கலாம். அதே மாதிரி இப்போது செவ்வாய் சந்திரனோட பார்வையிலோ குருவோட பார்வையிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்வையில் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து இவங்க இங்கேயே வந்து பாஸ் ஆகி இங்கே படிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கூட இவங்களுக்கு இருந்திருக்கும். சரி, இவங்க எப்படி வெளிநாடு போனாங்க, வெளிநாட்டில் போய் ஏன் படிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், குரு 8லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குரு 8, 12 இந்த இடத்துல தொடர்பாகனா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். 8, 12ஆம் இடத்துல அது குருவோட வலுவை பொறுத்து அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்களா, இல்லை திரும்பி வந்துடுவாங்களா, இல்லை கொஞ்ச நாள் டெம்பரவரியாக இருப்பாங்களா, படிக்கிறதுக்காக போகிறாங்களா, இல்லை வேலை செய்வாங்களா, சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே செட்டில் ஆவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து 8, 12ஆம் இடத்தை பொறுத்து அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது. இதை நான் சொல்லியிருந்தேன். குரு வந்து 8ல் இருக்கிறதுனால 12ஆம் இடத்தோட தொடர்பாகிறதுனால இவங்க நிச்சயமாக வெளிநாட்டில் தான் போய் படிப்பாங்க. மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. நிச்சயமாக அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் போய் தான் படிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நல்ல தசாபுத்தி வரணும் எப்போவுமே. இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சூரிய தசையில் 5 வருஷம் 11 மாதம் 16 நாள் இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 வருஷம் சந்திர தசை நடந்திருக்குது. சந்திர தசை முடிஞ்சு சுமார் 2020 செவ்வாய் தசை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆனதுனா உடனே மருத்துவ சம்பந்தமான செவ்வாய் இருக்கும் சாதகமான லக்னத்துக்கு வந்து ஒரு யோகர் இல்லை அப்படின்னாலுமே 10ஆம் அதிபராகி ஆட்சி பெற்று திக்பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால செவ்வாய் தசை வந்ததுனாலையும் கரெக்டாக அந்த அமைப்பில் அவங்க மருத்துவம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இதுதான் இவங்களுடைய ஜாதகத்தில் மருத்துவம் படிக்கிறதுக்கான முதன்மையான அமைப்பு. இந்த பெற்றோர் வந்து சமீபத்தில் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய குழந்தை இப்போ மருத்துவம் படிக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ரீசன் வந்து குரு 8லிருந்து 12ஆம் இடத்தோட தொடர்பாக இருந்தால நிச்சயமாக அவங்க உள்ளூரில் இருக்க முடியாது. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அந்த மாதிரி தான் அமைப்பில் தான் இந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தையோட ஃப்யூச்சர் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த குழந்தையோட மருத்துவ படிக்கிறதுக்கான முதன்மையான அமைப்பும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.